ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி பிள்ளைங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு உலக்கு பாஸ்மதி அரிசி எடுத்து வச்சுருக்கேன், அரை முட்டைக்கோசு, ஒரு குடமிளகா, 100 பீன்ஸு, 2 கேரட்டு, 2 பச்சை மிளகா, அப்புறம் 6 பல் பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம், காரத்துக்கு கொஞ்சோண்டி மிளகு. எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ரைஸ் வேக வச்சுக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சட்டியில் தண்ணியை வச்சு சூடு பண்ணியிருக்கேன். இதில் 2 ஸ்பூன் எண்ணெய், சாப்பாட்டுக்கு உப்பு. சரிங்களா? இந்த வெந்நீர் நல்லா கொதிக்கட்டும். கொதித்த பிறகு நம்ம அரிசியை போடணும். ஓகேங்களா? சுடுறதுக்குள்ளேயும் நம்ம தேவையான காய்கறி எல்லாத்தையும் நறுக்கி வச்சுருவோம். ஃப்ரெண்ட்ஸ், அரிசி போட்டு எனக்கு கொதி வர ஆரம்பிச்சிட்டு, இது பிள்ளைங்களுக்கு கொடுக்கறனால நீங்கள் அரை வேக்காடெலாம் எடுக்க வேண்டாம். நல்ல அரிசி பாருங்கள், மசிஞ்சு வெந்த பிறகு எடுங்க. பாருங்கள், எனக்கு ரைஸ் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வடித்து அப்படியே ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுக்கிறேன். சைடில் நான் எல்லா காய்கறியும் நறுக்கி வச்சுட்டேன். கேரட்டு, பீன்ஸு, வெங்காயம், குடமிளகா, சின்ன மிளகாய், இது முட்டைக்கோசு, அப்புறம் பூண்டு. இதை கடைசியாக உரலாம் இடிச்சிக்கலாம். ஓகேங்களா? ரைஸை நான் தட்டில் தட்டி ஆற வச்சுக்கிட்டேன். இதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஆறட்டும். நம்ம அதுக்குள்ளேயும் காய்கறியை நம்ம வேக வச்சு ரெடி பண்ணிக்கலாம். வாங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். வெள்ளைப்பூடு, வெங்காயம், அப்புறம் பச்சை மிளகாய், 2 அந்த வெள்ளைப்பூடு சேர்த்து ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கிறேங்க. அப்புறம் இது கேரட்டையும் பீன்ஸையும் போட்டுக்கலாம். கேப்சிகம் நான் போடலாம், தனியாக எடுத்து வச்சுருப்பேன். சரிங்களா? அதை கடைசியாக போட்டால் போதும். இதெல்லாம் கொஞ்சம் பிள்ளைங்களுக்கு நல்லா வெந்து கொடுக்கணும். வெந்தால் போதும். காய்கறிகள் நல்லா இதெல்லாம் வேகட்டும். அது சீக்கிரம் குக் ஆகிடும். இது லேட் ஆகும், அதனால தான். ஓகேங்களா? இந்த ஸ்டேஜில் நம்ம முட்டைக்கோசையும் சேர்த்துக்கலாம். எல்லாம் ஒன்று போல் கிண்டி விடுங்க. போட்டோம். இப்போ காய்கறிகளுக்கு தேவையான உப்பை போட்டுக்கலாம். சரிங்களா? இதை சிம்மில் போட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து கொஞ்சம் எல்லாத்தையும் சேர்த்து வேக வச்சு வைக்கலாம். பாருங்கள், நான் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வைக்கேன். பிள்ளைங்களுக்கு எப்போவுமே நம்ம வெந்த காய்கறி தான் கொடுக்கணும். பாதி வேக்காட்டில் கொடுக்கக்கூடாது. பாருங்கள், இது இனிமேல் நம்ம சிம்மில் போட்டு அப்படியே ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சுருவோம். காய்கறியெல்லாம் வெந்துடும். காய் கொஞ்சம் ஒரு அரை வேக்காடுக்கு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கேப்சிகம் போட்டுக்கலாம். இது கேப்சிகம் சீக்கிரம் வெந்துடும். ஓகேங்களா? போட்டு இதை இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். பாருங்கள், காயெல்லாம் வேக ஆரம்பிச்சிட்டு இன்னும் 2 நிமிஷத்தில் இறக்கிடலாம். நம்ம அந்த ஸ்டேஜில் மிளகு இருக்குல்ல, அதை பட்டு போல் நுணுக்கி வச்சுருக்கேன். அதை சேர்த்து ஒரு கிளறு. ஓகேங்களா? பாருங்கள், தண்ணி எதுவும் இல்லாமல் அடியில் எனக்கு எம்டியாக ஆரம்பிச்சிச்சு. காயெல்லாம் எனக்கு நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வடிச்சு சொன்ன ரைஸு அதை போட்டுக்கலாம். ஓகேங்களா? அடுத்த சிம்மில் போட்டு எல்லாம் போட்டு ஒன்று போல் கிண்டி விடுங்க. பாருங்கள், நான் ஒன்று போல் கிண்டி விட்டு எடுத்துட்டேன். இவ்வளோ உதிரியாக இருக்குது பாருங்கள். சிம்மில் போட்டு இதை செய்யுங்க, கூட்டி வைக்க வேண்டாம். நான் வேறு எந்த சாஸஸ் எதுவுமே ஊற்றலை, வெறும் மிளகு பொடி மட்டும் சேர்த்துருக்குறேன். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. அப்போ தான் குட்டி பிள்ளைங்களுக்கு ஏற்ற மாதிரி ஹெல்த்தியான இந்த மாதிரி சில டிஷ்ஷாக நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.